அம்மா, அந்த தேன் பணியங்களை நீங்கள் உணவு மேஜை மேல் எடுத்து வைக்கவில்லையே. சேசுவுக்கு அது பிரியமானது. அருளுடைய தொண்டைக்கும் அது நல்லது. என் அப்பாவுக்கும் அது பிடிக்குமே. உனக்கும் பிடிக்கும் தானே என்கிறார் ராயப்பர். என்னை பொறுத்தவரையிலும் அவை இல்லை. நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆர்ஜியம் அதனால் தான் நான் அதை மேஜை மேல் எடுத்து வைக்கவில்லை என்று மாதா அவனை சீராட்டுகிறார்கள். அவன் மாதாவுக்கும் சிந்திகைக்கும் இடையில் இருக்கிறான். சிந்திகை மேஜையின் ஒருபுறம் 4 ஆண்களும் மறுபுறமும் இருக்கிறார்கள். இல்லை அம்மா, அவைகளை கொண்டு வாருங்கள், நானே எல்லோருக்கும் பரிமாறுவேன். சிந்திகை ஒரு விளக்கை எடுத்துக்கொண்டு போய் தேன் பணியங்களை எடுத்து வருகிறாள். மார்ஜியம் தட்டை வாங்கி எல்லோருக்கும் கொடுக்கிறான். சேசுவுக்கு அழகிய, மிக நன்றாக பொங்கியுள்ள பொன்னிறமானதை கொடுக்கிறான். அடுத்த நல்ல பணியம் மாதாவுக்கு, அடுத்து ராயப்பருக்கும் தீவிர சீமோனுக்கும் சிந்திகைக்கும். என்றொரு அருளுக்கு கொடுக்கும் முன் மார்ஜியம் நோயுற்று அவர் பக்கத்தில் போய், என் பங்கையும் உங்கள் பங்கையும் சேர்த்து உங்களுக்கு தருகிறேன், ஒரு முத்தத்துடன். நீங்கள் எனக்கு கற்றுத் தருகிறவற்றிற்கு நன்றியாக என்று சொல்கிறான். சொல்லிவிட்டு மேஜை நடுவில் தட்டை வைத்துவிட்டு தீர்மானமாய் கைகளை மடக்கிக் கொள்கிறான். அவன் ஒன்றும் சாப்பிடாததால் ராயப்பர், இந்த ருசியான பலகாரம் வீணாக போக செய்கிறாய், நீ கொஞ்சமாவது சாப்பிடலாம் அல்லவா? என் பங்கில் கொஞ்சம் எடுத்துக்கொள், நீ கூடுதல் கஷ்டப்படுகிறாய். நான் கஷ்டப்படாவிட்டால் அப்பா எனக்கு ஒரு பலனும் கிடைக்காதே. நான் இந்த பரித்தியாகத்தை ஏன் எடுத்தேன் என்றால், இதனால் எனக்கு கஷ்டம் வரும் என்று எனக்கு தெரியும். பாருங்கள், இந்த தியாகத்தை நான் செய்த பிறகு நான் எவ்வளவோ மகிழ்ச்சியா இருக்கிறேன். கடவுள் என்னிடம் இப்படி கூறுகிறார், மகனே, நீ சரியான காரியம் செய்திருக்கிறாய் என்று. நீ இந்த பரித்தியாகத்தை செய்யாதிருந்தாலும் கூட ஆண்டவர் உன்னை திருப்திப்படுத்தி இருப்பார். உன்னை அப்படி அவர் நேசிக்கிறார். உண்மைதான். ஆனால் அவர் என்னை நேசிப்பதை நான் ஒரு சாக்காக வைப்பது சரியல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு சிறு பாத்திரம் தண்ணீர் அவர் நாமத்திற்காக நாம் கொடுத்தாலும் மோட்சத்தில் அதற்கான சம்பாவனை உண்டு என்று அவர் கூறியிருக்கிறார். அவர் பெயரால் மற்றவர்களுக்கும் கொஞ்சம் தண்ணீர் கொடுப்பது பெரிதானதென்றால், ஒரு சகோதரனின் அன்பிற்காக தேன் பணியத்தையோ தேனையோ விட்டு விடுவதும் சரி பெரிதாக இருக்கும் தானே. ஆண்டவரை, நான் சொல்வது தவறா? இல்லை, நீ ஞானமாக பேசியிருக்கிறாய். உண்மைதான். உன்னுடைய பரித்தியாகம் இல்லாமல் நீ சின்ன ராக்கேலுக்கு கேட்டதை நான் கொடுத்திருக்க முடியும். அது ஒரு நல்ல காரியமே. என் இருதயமும் அதை விரும்பியது. ஆனால் நீ அதை செய்ய எனக்கு உதவியதால் நான் அதிக மகிழ்ச்சியுடன் செய்தேன். நம் சகோதரர்களை நாம் நேசிக்கிற நேசம் மனித உபாயங்களுக்கும் அளவுகளுக்கும் கட்டுப்பட்டதல்ல. அது அதிக உயர்வான எல்லைகளை எட்டுகிறது. அந்த நேசம் உத்தமமாய் இருந்தால் அது உண்மையிலேயே சர்வேசனுடைய அரியாசனத்தை தொட்டு அவருடைய அளவில்லா அன்புடனும் தாராளத்துடனும் கலந்து விடுகிறது. அச்சிஷ்டவர்களின் சமுதீத பிரயோஜனம் என்பது இந்த இடைவிடாத செயல்பாடுதான். ஒரு கரண்டி அளவு தேன் கூட அது பரித்தியாகமாக கொடுக்கப்பட்டால் ஒரு ஆன்மாவில் சமாதானத்தையும் நம்பிக்கையையும் கொண்டு வரக்கூடும். அல்லது பரித்தியாகம் செய்யப்படுகிற ஒரு பணியம் அல்லது வேறு எந்த உணவும் அன்பினால் பரித்தியாகம் செய்யப்பட்டால் எங்கோ தூரத்தில் நாம் ஒருபோதும் அறிய வராத ஒரு பசித்தவனுக்கு அப்பத்தை அற்புதமாக கொண்டு கொடுக்க முடியும். பரித்தியாகத்தின் நிமித்தம் சொல்லாமல் விடப்பட்ட ஒரு சூடான வார்த்தை, அது நியாயமானதாக இருந்தாலும் எங்கோ தூரத்தில் ஒரு பழி செயலை